இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா மாமியாட்டு பச்சை சுண்டைக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான சுண்டைக்காயை இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி வெந்தயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கடுகு, இந்த அளவு நல்லெண்ணெய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சம் மிளகு, மல்லி, ஜீரகம் இந்த பொடி, அப்புறம் இந்த அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இன்னொரு சுண்டைக்காய் இருக்குது, பச்சையாக ஷைனிங்காக இருக்கும். அது கசப்பு சுண்டைக்காய், அதுதான் வத்தல் போடணும். இது கறி கூட்டு என்ன வேணாலும் பண்ணணும். கறி சுண்டைக்காய்ங்கிறது இப்படி தான் இருக்கும், பாருங்க, கொத்து கொத்தாக இருக்கும். அதை இது கத்திரிக்காய் மாதிரி தான். இப்படி எடுத்துகிட்டு அதை நறுக்கி போடுறதுக்கு பவுலில் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டுருக்கேன். 1 2 நறுக்கணும். இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நறுக்கி அப்படியே போட்டுக்கலாம். இது கசக்காது. இந்த சுண்டைக்காய் கறி சுண்டைக்காய் சொல்லுவாள். கசக்கிற சுண்டைக்காய் வேறு இருக்குது, அது மலங்காட்டில் வரையும். அதுதான் வத்தல் போடணும். எல்லாத்தையும் இப்போது பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்க நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடணும். இதாச்சு. இந்த அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும், கசக்கவே செய்யாது, கொஞ்சம் கூட கசக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு போட்டுடலாம். அதோட மிளகாயம் போட்டு வெடிக்கட்டும். அப்புறம் இந்த பெருங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகாய், சுண்டைக்காய் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுருவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே அது வதங்கட்டும். இப்போ சுண்டைக்காய் வதங்கியாச்சு. வதங்கும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளியை விட அவ்வளோதான். அதில் இந்த கருவேப்பிலையை போட்டுரும். இந்த ஒன்று போல் சேர்ந்து கொதிக்கட்டும். உப்பு முதல்ல போட்டாச்சு, நல்லா சேர்ந்து கொதித்து வரட்டும். குழம்பு கொதிச்சாச்சு. அடுப்பை சிம்மது பண்ணிட்டு இந்த மல்லி, ஜீரகம், மிளகு பொடி லாஸ்ட்டு அதை போட்டுட்டு ஒரு கிண்டி இறக்க வேண்டியதான். வெல்லம் வேணுங்கிறவா போட்டுக்கலாம். நான் இதில் வெல்லம் போடலை. வெல்லம் போடாமல் நல்லாயிருக்கும், துளி கூட கசக்காது. வெந்தயம் அவ்வளோ போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் மாற்றி சுண்டைக்காய் குழம்பு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்க, அருமையாக நல்லா திக்காக, ஒன்றும் மாவு எதுவுமே போடலை, நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் மேலாப்பில் விட்டுக்கணும். அப்போனா தான் இன்னும் கொஞ்சம் வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இந்த சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். கசப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. எல்லோரும் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.